பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான அதிகால வேலைக்காய் நன்றி விட்டு ஸ்தோத்திரிக்கிறோம். அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற உடைய பிள்ளைகளுடைய இதயத்தின் சிந்தனைகளும் சமூகத்தில் ஒன்றாயிருக்கும்படி வேண்டுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால அதிகாலை நேரத்துல கூடி வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில கூட நாம வாரத்தின் கடைசி நாட்களில் இருக்கிறோம். நற்கிரியைகளும் நற்சாட்சியும் இவ்விதமாக ஒரு தலைப்புல இந்த நாளில நம்ம சில வசனங்களை தியானம் பண்ணலாம். நற்கிரியைகளும் நற்சாட்சியும் ரெண்டுமே ரொம்ப அவசியமானது. இப்ப இன்ட்ரடக்ஷன்ல ஆரம்பத்துல சொன்னாங்க பாத்தீங்கன்னா, முன்னுரை என்று சொல்லலாம். நம்ம எழுந்திரும் போதும், உட்காரும் போதும், தூங்கும் படுக்கும் போதும், நடக்கும் பொழுதும் நம்மளுடைய மூச்சு இயேசுவை குறித்ததாக இருக்கணும்னு சொல்லி, அதுதான் நமக்கு நற்சாட்சி. இந்த நற்சாட்சி ஒவ்வொரு மனிதனுக்கு வாழ்விலும் வர வேண்டும்னா நற்கிரியைகள் இருக்கணும். நற்கிரியைகள் இல்லாத நற்சாட்சி கிடைக்காது. நற்சாட்சி இருந்தாதான் தேவ பரலோகம் நமக்கு கிடைக்கும். ஆகவே இதை எப்படி, எதை நற்கிரியன்றது, எதை நற்சாட்சி என்பது அப்படின்னு சொல்லி சில வசனங்கள் நம்ம தியானத்துக்கு எடுத்துக்கணும். அப்போஸ்தலர் அதிகாரம் 36வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையில் தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்று பேருடைய சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தான தர்மங்களையும் மிகுதியாய் செய்து வந்தாள். நல்ல கவனிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதப்பட்டிருக்கிறது 9வது அதிகாரத்துல 36வது வசனத்துல. இந்த தொற்கால் என்கிறதான பேர் கிரேக்க பாஷையில சொல்லப்படுகிறது. அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, தபித்தாள் என்று பேருடையவள். இவ சீஷியா இருந்தா. சீஷன்னா கர்த்தருடைய விஷயத்தை செய்து கொண்டிருந்த சீஷன், சீஷி என்று சொல்லலாம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்க. அந்த மாதிரி பெண்களும் அந்த நாள்ல ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருந்த, இப்ப நீங்க எல்லாம் அதிகபட்சம் பெண்கள் தான் இருக்கிறீங்க இதுல. அந்த மாதிரி அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போன அந்த சமீப நாட்களில நிறைய சீஷிகள் இருந்தாங்க. அதுல தபித்தாள் என்கிற சீஷியும் இருந்தாங்க. அவங்களுடைய காரியம் ஏன் அந்த வேதாகமத்துல வருதுன்னு சொன்னா, அவள் நற்கிரியைகளையும் தான தர்மங்களையும் மிகுதியாய் செய்து வந்தாள். அதுதான் முக்கியம். நற்கிரியைகளும் என்றால் என்ன, என்ன செய்துவாங்க, நற்கிரியைகளை என்ன அதுக்கு செய்யணும், எதை வச்சா நற்கிரியைகள் பேர் வரும் அப்படின்னா, தான தர்மங்கள். தனக்கு இல்லைனாலும் பிரத்தியார் கொடுக்கறது, நம்ம உள்ளதிலிருந்து எடுத்து கொடுப்பது. எதை கொடுக்கறது? பொண்ணை கொடுக்கலாம், பொருளை கொடுக்கலாம், ஆஸ்தியை கொடுக்கலாம், வாயினால் வார்த்தையை கொடுக்கலாம், நம்முடைய தூக்கத்தை கொடுக்கலாம், நம்முடைய நேரத்தை கொடுக்கலாம் கடவுளுக்காக. இப்படி எல்லாவற்றிலும் கொடுக்கிறவர்களாக தானம் தர்மம் சொல்லப்பட்டிருக்கிறது. தானம் சொன்னா, தானத்துல சிறந்தது அன்னதானம் சொல்லுவாங்க இன்றைய சூழ்நிலையில. ஏன்னா பட்டினியா இருக்கக்கூடாது, நம்ம உணவு அளிக்கணும். முக்கியம், கண்டிப்பா உண்மையான வார்த்தை தான். அதே சமயத்துல அது மட்டும் அல்ல, எல்லா செயல்பாட்டிலும் தர்மங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தின் அடிப்படையிலும் பாக்குறோம். இதையெல்லாம் அந்த அம்மா தபித்தாளுங்கிறவங்க செஞ்சுட்டு வந்தாங்க. அதனாலதான் அவங்களுக்கு இந்த வேதாகமத்துல அவங்களுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த தான தர்மங்கள் செய்யாம எந்த மனுஷனும் இருக்கக்கூடாது. ஒருவேளை நம்மள கூட நம்மளும் நம்மள அல்லாதவங்களோ என்ன சொல்லலாம், எனக்கே ஒரு முழு நேர சாப்பாடு கிடைக்கல, 3 வேளை சாப்பாடு இல்ல, நானே ரொம்ப கடினமா கஷ்டப்படுறேன், எனக்கு 2 வேளை தான் ஒரு நாளைக்கு சாப்பிட முடியுது, எனக்கு கூலி வேலை தான் செய்யறேன், இல்ல எனக்கு ரொம்ப வருமானமே இல்ல வேலை செய்து என்னால சம்பாதிக்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறேன். இப்படி பல சூழலிலே மக்கள் இருக்கலாம். அது நம்மள இருக்கலாம், நம்ம அல்லாத வேற ஒருத்தரா இருக்கலாம். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இயன்றதை, ஆண்டவருடைய பார்வையில நம்மால இயன்றதை மற்றவர்களுக்கு தர்மங்கள் செய்ய வேண்டும். அது வெறும் வார்த்தையில மட்டும், இப்போ நான் பிரசங்கிக்கிறது போல மற்றவங்களுக்கு இயேசு கிறிஸ்து நம்புப்பா உனக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டா போதாது.
இயேசு கிறிஸ்து நம்பு, அவர் எப்படியாவது உன்னை போஷிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டா போதாது. நீ செய்யணும், கிரியைகள் செய்யணும். வார்த்தையில இல்ல, அது செயல்பாட்டுல இருக்கணும். இப்ப நீதிமொழிகள்ல எழுதும்போது சாலமோன் எழுதுறாரு பாருங்க, ரொம்ப அழகா எழுதுறாரு. 3வது நீதிமொழிகள் 27வது வசனத்துல, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. ஆமா, கட்டாயம் செய்யணும். யாருக்கு செய்யணும்? கண்டவர்களுக்கெல்லாம் எடுத்து தான தரம் பண்ண முடியாது. செய்யத்தக்கவர்களுக்கு, அது தகுதியுடையவர்களுக்கு. யார் உன்னுடைய பார்வையில பட்டினியா இருக்கிறானோ அவனுக்கு ஒரு பிடி சாதம், ஒரு பிடி உணவு, ஒரு பிடி ஏதாவது ஒன்று அவனை பசியாற்ற வேண்டும். அதுதான் தகுதி உள்ளவர்களுக்கு கொடுக்கணும். இப்போ நம்ம அரசாங்கம் என்ன பண்ணது பாருங்க, நம்ம இந்திய அரசாங்கம் ஏழைகளிட்டிருந்து வாங்குகிற வரி பணத்தை எல்லாம் கொண்டு போயிட்டு செல்வந்தருக்கு கொடுக்கிறார். பெரிய பெரிய உலகத்துல 2வது பணக்காரன் 3வது பணக்காரன் சொல்லிக் கொள்ளுகிற அவங்களுக்கு கொடுக்கிறாரு. அவங்க கடனா வாங்கி அதை என்னால கட்ட முடியலன்னு சொன்ன உடனே, சரி நான் உன்னை மன்னிச்சிட்டேன் போன்னு சொல்லிடுறாரு நம்ம பிரதமர். இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அது அல்ல தான தர்மம். அது ஆண்டவருக்கு அருவருப்பானது. தகுதி உள்ளவர்களுக்கு இந்த நான் கொடுக்கிற இந்த உணவை சாப்பிடக்கூடியவனுக்கு, இல்லாதவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நல்லா அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு பவுல் எழுதும் போது சொல்றாரு, 2வது அதிகாரம் 7வது வசனத்துல, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து கர்த்தரை தேடும் போது நமக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் அளிப்பார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காரியம் எல்லாம் ஏன் செய்யணும்? நானு ஏன் தான தர்மம் பண்ணணும்? ஏன் நற்கிரியைகள் செய்யணும்? எனக்கு அன்னாட நான் எழுந்துடுறேன், படுக்கிறேன், கடவுளை தொழுதுகிறேன், எனக்கு ஏதோ சாப்பிடுறேன், யாரும் ஏமாத்தல, பொய் சொல்லல, நான் கள்ளத்தனம் பண்ணல, எதுவும் செய்யல, நாம என்னுடைய வாழ்க்கையை நான் போயிட்டு இருக்கிறேன். நான் ஏன் மற்றவங்களுக்கு தர்மம் போய் செஞ்சுக்கிட்டு தேடிட்டு இருக்கணும்? இல்ல, அந்த நற்கிரியைகளை செய்ததை கர்த்தரை, அந்த நற்கிரியைகளை செய்து கொண்டே கர்த்தரை நீ தேடும் போதுதான் உனக்கு நித்திய ஜீவன் கர்த்தர் கொடுப்பார். நித்திய ஜீவன் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியலையா? மறுவாழ்வு, அடுத்த ஒரு வாழ்வு இருக்குது. இந்த உலக வாழ்வு மட்டும் அல்ல, இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை ஒரு காலகட்டத்துல முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு வாழ்வு இருக்குது. அந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம போகணும்னு சொன்னா இப்போ நாம இருக்கும் பொழுது நமக்கு முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவருடைய நாமத்தினால மற்றவர்களுக்கு உதவிகரமாய் நற்கிரியைகளை செய்து ஆண்டவரை நாம மகிமைப்படுத்த வேண்டும். 2 கொரிந்தியர் 9:8 பவுல் சொல்றாரு, நீங்கள் எல்லாவற்றிலும் நற்கிரியைகள் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படி தேவன் உங்களுக்கு கிருபையை அளிப்பார். நீங்க செய்யக்கூடிய நன்மை செய்யற எண்ணம் உங்களுக்கு வந்துட்டாலே அதை செய்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருப்பார். ஆண்டவர் கிருபை செய்வார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் செய்ய மாட்டார். அது நீங்க மற்றவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும். ஐயோ, என் பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லையே, என் பைக்குள்ள பர்ஸ்ல ஒண்ணுமே இல்லையே, அவங்க ரொம்ப பரிதாபமா ஆகுது, அவங்க உண்மையிலேயே அவங்க ரொம்ப வறுமையில இருக்கிறாங்க, ஏதாவது அவங்களுக்கு ஒண்ணு செய்யணுமே அப்படின்ற இந்த எண்ணம் நமக்கு வந்தாலே ஆண்டவர் பாக்குறாரு. நம்மள பார்த்துட்டு நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த தானத்தை தர்மத்தை நமக்கு யார் மூலமானா நமக்கு உதவி செய்து அதை கொடுக்க வைக்கிறாரு. அதுதான் அந்த நல்ல எண்ணம் வரணும். நல்ல எண்ணம் வந்துடணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் நற்கிரியை. இந்த உள்ளத்திலயும் வரணும், அது செயல்பாட்டிலையும் வரணும். அதுதான் உண்மையான நற்கிரியை. இந்த நற்கிரியை நாம செய்கிற பொழுதுதான் பரலோக ராஜ்யத்துல நமக்கு ஒவ்வொரு கவுண்டிங்ல சேர்ந்துகிட்டே இருக்கும். நமக்கு கிருபை, நம்ம கொடுக்கக்கூடிய ஆண்டவர் கொடுக்கிற கிருபையினால கவுண்டிங் நமக்கு மார்க் ஒண்ணுன்னா போட்டுக்கிட்டு ஒரு கடைசி காலத்துல நிறைவடையும் பொழுது நம்ம அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு அது மிகுந்த பிரயோஜனமாயிருக்கும். இன்னொரு வசனத்தை சொல்லி கொடுக்கிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. 1 பேதுரு 2:12, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று எண்ணாமல் இருக்க உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அல்லேலூயா. எவ்வளவு அழகா சொல்லிட்டாரு. நம்ம வாழ்கிற சூழ்நிலை, நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி, நான் கிறிஸ்தவன், என் ஆண்டவருடைய பிள்ளை, எங்க ஆண்டவர் தான் உண்மையான ஆண்டவர், எங்க ஆண்டவர் தான், நான் ஆராதிக்கிற தேவன் தான் இந்த வாழ்வை விட்டு இன்னொரு வாழ்க்கைக்கு என்ன கொண்டு போவார். உலகத்துல வேற எந்த தெய்வமும் அப்படி கொண்டு போறதுக்கு இல்ல, அப்படி சொல்லப்படல, எந்த சத்தியமும் சொல்லப்படல அப்படின்னு மார்தட்டி நம்ம தைரியமா சொல்ல வேண்டுமானால் நம்முடைய வாழ்வு சீர்திருத்தப்பட்டிருக்கணும், ஒழுங்கும் கிரமமா இருக்கணும். அப்படி இல்லாம பெயர் அளவுல நம்ம தூஷிக்கப்படக்கூடிய அளவுல கிறிஸ்தவன் சொல்லிக்கிறான், அவன் பொய் பேசுறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு பைபிள் தூக்கிட்டு போகுது அந்த அம்மா.
ஐயோ வீட்டுக்கு வந்தா என்ன பேசுது பாருங்க சண்டை அப்படின்வாங்க. நிறைய நீங்க கேட்டிருப்பீங்க இதெல்லாம். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். கிறிஸ்தவ வாழ்வு மற்றவங்க தூஷிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமானால், உலக மக்கள் அதாவது கிறிஸ்தவ அல்லாதவங்க தூஷிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமானால், அந்த நற்கிரியைகள் அதுல சொல்லப்பட்ட புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று எண்ணாமல் இருக்க, அந்த விதமா உங்களை தூஷிக்க கூடாதபடி நீங்கள் இருக்க வேண்டுமானால், உங்கள் நற்கிரியைகளை கண்டு நாம செய்யற தான தர்மங்களும் நல்ல வார்த்தைகளும் சுத்தமான எண்ணங்களும் நம்ம செயல்பாட்டில் இருக்குமானா, அதை உலகத்தின் மக்கள் நம்மள போகும்போது வரும்போது பார்க்கும்போது, அந்த அம்மாவா அவங்க கிட்ட எல்லாம் போனா அதெல்லாம் செல்லுபடி ஆகாதுங்க, அவங்க எல்லாம் இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க, அவங்க கரெக்டா இருப்பாங்க, அவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க பைபிள் படிக்கிறவங்க, அவங்க கிட்ட போய் இதெல்லாம் சொல்லி ஐயா எனக்காக இதை கொஞ்சம் இதை செய்யுங்களேன், இதை கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க கிறிஸ்தவங்க, அவங்க சத்தியம் வேதம் படிக்கிறவங்க, நம்ம செய்யற செயல்பாட்டுக்கெல்லாம் அவங்க ஒத்து வர மாட்டாங்க அப்படின்னு உலக மக்கள் நம்மளை குறித்து சொல்லணும். இதுதான் உண்மையான கிறிஸ்தவ நற்கிரியைகள் செய்கிற தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம். இந்த விதமா நம்ம நடந்து கொள்ளுகிற பொழுது நம்முடைய வாயினால் அல்ல, நம்முடைய செயல்பாட்டினால தேவனை நம்ம மகிமைப்படுத்துகிறோம். இது நற்கிரியைகள். சரி, நற்சாட்சி என்பது என்ன? இதன் நிமித்தமா எப்படி நற்சாட்சி கிடைக்கும்? நல்லா யோசித்து பாருங்க. நான் இப்படி எல்லாம் செய்து வந்தா என்ன எல்லாரும் பாராட்டுவாங்க, ரொம்ப ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாம். இல்ல, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனா எல்லாரும் பாராட்ட மாட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. 10வது அதிகாரத்துல 22வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யூதர்கள் போற்றக்கூடிய நற்சாட்சி பெற்ற கொர்நெலியு என்கிறதான ஒரு மனுஷன் இருந்தான். அவர் யாரா? நற்சாட்சி பெற்றவர். அவர் எப்படிப்பட்டவர்? கொர்நெலியுன்றவர் 100க்கு அதிபதியா இருந்தார். ராணுவத்துல 100 பேருக்கு தலைவனா இருந்தாரு. 100 பேருக்கு தலைவன், 1000 பேருக்கு தலைவன், 10,000 பேருக்கு தலைவன், அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா வைப்பாங்க. அதுல 100 பேருக்கு தலைவனா இருக்கக்கூடிய கொர்நெலியு என்ற ஒரு மனிதன் 100க்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த மனுஷன் அந்த யூதர்கள் மத்தியில இருந்தான். அவருக்கு எப்படி பேருன்னா, எல்லா யூதர்களும் போற்றுவாங்க, அவர் புகழ்வாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, அவர் யூதர் இல்ல, அவர் எங்க வாழ்ந்து கொண்டிருக்காரு? ரோம பேரரசுக்குள்ள இருக்கிறாரு. 100க்கு அதிபதியா. ரோம பேரரசு ராணுவம் என்பது ரொம்ப ரொம்ப உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற ராணுவம். அந்த ராணுவத்தாரு யூதர்களை எல்லாம் அந்த நாட்களில ரொம்ப கடுமையா தண்டனை பண்ணிட்டு வந்தாங்க. யூதர்களுக்கும் ரோமாபுரிக்கும் ஆகக்கூடாத ஒரு நிலைப்பாட்டுல இருந்தது. அந்த நேரத்துல இந்த ரோமாபுரி அரசாங்கத்துல பணி செய்யக்கூடிய ராணுவ அதிகாரி 100க்கு அதிபதி என்பவர் கொர்நெலியு. அவரு யாரால போற்றப்படுறாரா? யூதர்களால போற்றப்படுகிறாரு. காரணம் என்னன்னா, அவர் ஒரு ராணுவ அதிகாரியா இருந்தும் தன்னைத்தானே தாழ்த்தினவராக எல்லா மக்களுக்கும் உதவி செய்து வந்தார். அதே போல பகிரங்கமாக அல்ல, ரகசியமாக இயேசு கிறிஸ்துவை அவர் விசுவாசித்தார். அதனாலதான் நீங்க தொடர்ந்து வாசித்து பாருங்களேன். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, நிறைய தேவ ஆலயங்களை கட்டி கொடுத்தாங்க, யூதர்களுக்கு உதவி செய்தாங்க, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் உதவி செய்து வந்தார். அப்ப அந்த அளவுக்கு அவர் செய்ததுனால அவர் நற்சாட்சி பெற்றார். ஒரு நல்ல மனிதர், அவரை போல யாரும் நல்லவங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் நற்சாட்சி பெற்று வந்தார். இரண்டாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 22வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, அங்க ஒரு மனுஷன் இருக்கிறார், வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் சகல யூதராலும் போற்றப்பட்ட நற்சாட்சி பெற்ற அனனியா என்ற ஒரு மனிதன். இந்த அனனியா என்ற மனிதன் எப்படி நற்சாட்சி பெற்றாருன்னா, வெறும் தான தர்மங்களை மட்டும் செய்தது மட்டும் நிறுத்திக்கல. அவரு வேத பிரமாணத்தின்படி, நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கோம் வேதப்பாரகர்கள் என்று சொல்லுவாங்க. வேதப்பாரகர்கள் யாருன்னு சொன்னா, இந்த சத்திய வேதாகமத்தை முழுமையா படித்து மனப்பாடம் பண்ணினவங்க தான் வேதப்பாரகர்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த அளவுக்கு வேதத்தை நன்றாக கற்று தேர்ந்து அவர் நற்சாட்சி பெற்றவராக இருந்தார். அதாவது பக்தி உள்ளவனும் சகல யூதராலும் போற்றப்பட்ட நற்சாட்சி பெற்றவர். அப்ப இந்த அளவுக்கு இந்த அனனியா என்பவர் தேவனோடு கூட வாழ்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறார் என்பதை இந்த அடிப்படையில் நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம். அப்ப 3வது இன்னொருத்தர் பாருங்க, 3 யோவான் 12வது வசனம். அதுல ஒருத்தர்
தேமித்ரியு என்ற ஒரு மனுஷன், இந்த பேர் நீங்க அதிகமா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. வேதத்தை எடுத்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா வேதத்துல தேடி வாசித்து பாருங்க. 3 யோவான் 12வது வசனம். இந்த வசனம், தேமேத்திரியு என்ற ஒரு மனிதர் இருந்தார். இவரு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நல்லா கவனிங்க, எல்லா மக்களும் அவருக்கு நற்சாட்சி தரக்கூடிய அளவுக்கு அவரை கூட்டினாங்க. அவரை போல மனுஷன் இல்லைங்க, ரொம்ப நல்ல மனுஷன். சத்தியத்தை சத்தியமா உரைப்பாரு. சத்தியத்துக்கு தகுந்தது போல அவர் வாழ்வு இருக்கும். சத்தியத்தை தவிர அவருடைய வாழ்வில் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு எல்லாராலும் போற்றி அவரை சாட்சி கொடுத்து வந்தாங்க. அதுல மட்டும் இல்ல, சத்தியத்தாலும் சொன்னா என்ன அர்த்தம், வேத வசனத்தின் அடிப்படையிலும் அவர் சாட்சி பெற்று வந்தார் என்பது நமக்கு தெளிவா சொல்லப்படுகிறது. இந்த சாட்சி இவரு கொடுத்தது மட்டும் அல்ல, இவரை சுற்றிலும் உள்ள மக்களும் கொடுக்கிறாங்க. வேத பாரகர்களும் சதுசேயர் பரிசேயர் போன்ற பெரிய பெரிய வேத ஆராய்ச்சியாளர்களும் இவரை குறித்து நற்சாட்சி பண்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவருடைய சாட்சி இருக்குது. இன்னைக்கு உங்களுடைய சாட்சியம் என்னுடைய சாட்சியம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நான் உங்களை சொல்லவோ நீங்க என்ன சொல்லவோ வேண்டாம். நம்முடைய மனசாட்சி நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து பார்க்கணும். நாம மற்றவர்களுக்கு முன்னா எந்த விதமா சாட்சியா இருக்கிறோம், நான் வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதா, இல்ல இந்த உலகத்தை என்னோடு கூட சுற்றில இருக்கிற மக்களுக்கு நான் பிரியமா இருக்கிறேனா என்று தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சரி, இப்படி வேதத்திலும் தான தர்மங்களிலும் தங்களுடைய வாழ்வாதாரத்திலும் நம்ம நற்சாட்சி பெறணும். அதே சமயத்துல நற்கிரியைகளும் செய்யணும். இன்னும் இதுக்கு அடுத்தபடி தனக்கு தானே நான் தற்பரிசோதனை செய்து கொள்ளணும்னு சொன்னேன் இல்லையா, அதுல எப்படி நற்சாட்சி பெற வேண்டும் என்றா 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 10வது வசனம், தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ புத்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். நம்முடைய அலங்காரம் எப்படி இருக்க வேண்டுமா, நல்ல ஜுவல்ஸ் போடணும், விலை உயர்ந்த ஜுவல்ஸ் போடணும், நல்ல உதட்டுல சாயம் பூசணும், நல்ல துணிகள் விலை உயர்ந்த துணிகளை போடணும், காலணிகளை நல்ல விலை உயர்ந்ததா வாங்கி போடணும், இப்படிதான் நம்ம நடக்கணும், இப்படிதான் போகணும், அல்லது பெண்கள் ஜீன்ஸ் பேண்ட் போடணும், இப்படி நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டே போலாம் பாருங்க. அந்த மாதிரியான அலங்கரிப்பை விட அது உங்க மனதின்படி உங்கள இருக்கிறீங்களா, அப்படி போடுறவங்க இல்லையான்றது எனக்கு தெரியாது. இது பொதுவான காரியம், வேதத்துல சொல்லப்பட்டது. அந்த விதமான அலங்கரிப்பை இல்லாதபடி நற்கிரியைகளினாலே தங்களை அலங்கரிக்க வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல பார்வை, நல்ல வார்த்தைகள். நம்முடைய வார்த்தையை கேட்டவங்க அயலகத்தார், அதாவது கிறிஸ்தவம் அல்லாதவங்க, அந்த அம்மா கிட்ட பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா 5வது அதிகாரம் 10-25 வருஷத்து வாசிக்கின்றன அங்க சொல்லப்படுகிறது, பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரப்படுபவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து சாட்சி பெற்றோளுமாய் இருக்க வேண்டும். நல்லா சொல்லிட்டாரு பாருங்க. 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 10வது வசனத்துல அழகா சொல்றாரு, பிள்ளைகளை வளர்க்கறதுல, மற்றவங்களை உபசரிக்கிறதுல, பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவுவதில்ல, உபத்திரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வதில், சகல நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து நற்கிரியைகளை குறித்து சாட்சி பெற்றோளமாய் இருந்தால். அதுதான் இவர் ரெண்டுமே வந்துருச்சு, நற்கிரியை நற்சாட்சி. இவளெல்லாம் என்னன்னா இந்த காரியங்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு மிக அழகா நமக்கு. ஆகவே இவ்விதமான செயல்பாடோடு கூட நம்முடைய வாழ்வை சீர்படுத்திக் கொள்வோமானால், இந்த நற்கிரியைகளும் நற்சாட்சியும் இரண்டும் நம்முடைய வாழ்வில் இருக்குமானால் நமக்கு நிச்சயமாக மறுவாழ்வு உண்டு என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. இந்த வார்த்தையோடு இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம். கர்த்தர் நம்மை சீர்திருத்தி வழி நடத்துவாராக. ஆமென்.